பிளடி பேக்கர் வந்து இன்னும் ஒரு சாதாரண மனுஷன் இருக்காங்க சார். அதாவது இப்போ அந்த அந்த ஒரு அந்த ஹைராக்கி லெவல்னு ஒன்று சொல்லுவாங்க சார். அதில் இப்போ ரொம்ப கடைநிலையில் இருக்கிற ஒரு ஆளுனா அந்த எதுக்குமே வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிறவங்கன்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இப்போ அவனோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது சார். அவனுக்கு வந்து இப்போ வென் தேர் இஸ் நத்திங் டு லூஸ், அவன் பாட்டு அவன் ஜாலியாக இருப்பான். இல்லை அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு ஆளாக தான் இருப்பான். ஆனால் அவனுக்குமே ஒரு சேட் ஸ்டோரி ஒன்று இருக்கும். இப்படி இவன் இருக்கான் அப்படின்னா இதுக்கு அவன் சொந்த பிள்ளையே அவன் பிள்ளை இல்லைன்னே சொல்லி தான் வளர்த்துக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட லைஃப்லாம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நிலையான வாழ்க்கை கிடையாது. என்னைக்கு வேணால் அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்போ அவங்கள அதான் அந்த ரோட்டில் அடிச்சு போட்டாலோ இல்லை தெரியாமல் காரை திட்டி கொண்டுட்டா கூட அவங்களுக்கு கேட்கறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட இது. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தன் அவன் பொண்டாட்டி இழந்துட்டான். தான் புள்ளைகிட்ட தான் புள்ள தான் நான் தான் அப்பான்னு கூட அவனால் சொல்ல முடியாமல், சரி ஓகே என்னைக்காரு நம்மளும் செத்து போயிட்டோம்னா நம்ம பிள்ளைக்கு இது தெரிஞ்சு இவன் என்ன பண்ண போகிறான், அதுக்கு பேசாமல் நீயும் யாருமே இல்லாத ஒரு ஆள்னே நினச்சி நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னா ஜீரோ எமோஷன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து அவனுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற ஒரு ஆள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கரெக்டாக யார் அவன் பொண்டாட்டி மேலே காரை ஏற்றி கொண்டாங்களோ அவனே கடைசியில் அந்த இடத்துக்குள்ள போய் மாட்டி அதுதான் அவங்கன்ற மாதிரி அந்த கனெக்ட் ஒன்று இருக்குது சார். இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். ஸோ டெஃபினட்டாக அந்த நம்ம எப்படி சொல்கிறது கர்மா ஆகட்டும், இல்லை என்னைக்கா இருந்தாலும் அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த மாதிரி ஆகட்டும், இல்லை என்னைக்கா இருந்தாலும் ஒரு அநியாயம் நடந்தவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் ஆகட்டும், இது எல்லாமே கனெக்டிங் விஷயமா எனக்கு இருந்துச்சு.